இந்த ஹூப் இயரிங் நல்லா இருக்கு. ஆக்சுவலி குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஆட்ல நம்ம ஆட் டூ கார்ட்டன் இந்த ஆப்ஷனை நான் கொடுக்கும்போது இது டைரக்டா பேமெண்ட்டே எடுத்துருது. ஜீரோங்க. மீன் எதுவுமே பே பண்ணல. ஃப்ரீயா நான் செக் பண்ணாம தான் போட்டேன். இது இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும்னு நினைச்சேன். பாருங்க நானே ஏமாந்துட்டேன். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட நேம் பாரதி. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து டெமோ அன்பாக்சிங் வீடியோ தான் இது. இப்போ வந்து கொஞ்சம் நிறைய திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ரீ கிஃப்ட் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெமோ பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த டெமோ ஆப்பில் இருந்து செல் பண்ணுறாங்க. இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ், ஹோமுக்கு தேவையான ஆர்கனைசிங் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணலாம். கிளாத்திங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். அது எப்படி வரும் அப்படின்னு நம்மளால் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ நமக்கு இந்த வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், ஆர்கனைசிங் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட ஃப்ரீ ப்ராடக்ட் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஷாப் பண்ணதுனால எனக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் ஒன்று €0 வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணலாம்னு அவங்களே வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நமக்கு காட்டுறாங்க. ஸோ அதுலேருந்து ஒன்று எனக்கு தேவையானது ஒன்று நான் வந்து செலக்ட் பண்ணேன். இது வந்து ஒரு ஆர்கனைசர் 2 ரேக் இருக்கிறது. ஸோ இது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி செட் பண்ணலாம். பிளாஸ்டிக் நல்லா தான் இருக்குது, சின்னதாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம இந்த டெமியூ பொறுத்தளவில் என்னென்னா நம்ம பார்க்குறதுக்கும் அந்த நம்ம பார்க்குற ஃபோட்டோவில் இருக்கிறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது. அதனால நம்ம எப்போயுமே மெஷர்மெண்ட் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கரெக்டாக நம்ம செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஆர்டர் போடணும். நம்ம அப்படியே பார்த்துட்டு பெருசாக இருக்கும்னு ஆர்டர் போட்டோம்னா கண்டிப்பாக அது நம்ம தான் ஏமாந்து போவோம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எதெல்லாம் ஆர்டர் பண்ணாலுமே நம்ம வந்து மெஷர்மெண்ட்டை செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். இதுதாங்க. ஓகே, திஸ் ஒன் இஸ் நைஸ். இது வந்து ஜீரோங்க. மீன் எதுவுமே பே பண்ணல, ஃப்ரீ. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த போர்ட்டபிள் சீலிங் மிஷின். இது வந்து நான் ரொம்ப நாளாகவே பார்த்துட்ருக்கேன். இந்தியாவில் இருக்கும்போதே இது நான் பார்த்தேன், பட் வாங்கவே இல்லை. ஸோ இங்கே வந்தோன்னே ஏன்னா இங்கே நிறைய கண்டெய்னர்ஸ் எனக்கு இல்லை. நான் ஜிப்லாக் கவரில் தான் இப்போது போட்டு வச்சுருக்கேன். சரி இது இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. இது சார்ஜபிள் போல். ஸோ லைட் எரியுதுங்க, ஆன் பட்டன் இருக்குது. ஸோ ஆன் பண்ணோன்னா லைட் எரியுது. ஆன் ஆகிடுச்சின்னு ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து சீல் பண்ணுறதுக்கும் இங்கே இருக்க பட்டன் சீலிங்க்கு கீழே இருக்கிறது வந்துட்டு கட் பண்ணிக்கிறதுக்கு கட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பேக்கெட்டை சீல் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக சீல் ஆகிடுச்சு. இதில் பேக் சைடில் பிளாக் கலரில் இருக்கிறது மேக்னெட் போல், எனக்கு தெரியல, என் பையன் தான் சொன்னான். சூப்பராக ஃப்ரிட்ஜ்லேயே செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இது வந்து டபுள் சைட் டேப்புங்க. எனக்கு தேவை, அதனால் இது நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, இது வந்து மேக்னெட் டைப் போர்டு. ஆக்சுவலி இதோட சைஸ் நான் செக் பண்ணாமல் தான் போட்டேன். இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சேன். பாருங்கள் நானே ஏமாந்துட்டேன், சின்னதாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஒட்டிட்டு நம்ம எழுதிக்கலாம். வந்து ஒட்டிட்டேன், பட் இந்த எண்டை மட்டும் கரெக்டாக ஒட்ட மாட்டேங்குது. எவ்வளோ இதுன்னு தெரில, டக்குன்னு வந்துடுது. ஓகே, பார்க்கலாம். இப்போ வந்து நாளைக்கு அக்டோபர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் அக்டோபர் போட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்கி ஹூப்ஸு எல்லாமே நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு ஆர்கனைசர் தான். இங்கே என்னென்னா எங்களுக்கு இந்த வீட்டில் வந்து ஸ்டோரேஜே கம்மியாக இருக்குது. 2 ரூமில் ஒரு கபோர்டு வச்சுருக்காங்க. பட் கபோர்டு இங்கே எப்படி இருக்குன்னா நமக்கு செக்ஷனே இல்லை, ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. நம்ம தான் ஏதாவது வாங்கி ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். ஸோ நானும் ரொம்ப நாளாக வாங்கலான்னு தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். சரி இதில் பார்த்தோன்னே இதில் வாங்கிட்டேன். இதில் வந்து இது கண்டிப்பாக வந்து இதில் வந்து பேபிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோடது குட்டி குட்டியாக தானே இருக்கும். ஸோ அவனோடதை வந்து நான் இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இதில் ஒன்றே ஒன்று நான் போட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்து எனக்கு ஒரு பேண்ட் ஆர்டர் பண்ணேன். ஆக்சுவலி இது என்னென்னா வின்டர் வியருக்கு
இன்சுலேட்டட் பேண்ட் மாதிரி. ஸோ ஒன்று ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு குளிர் தாங்க முடியல, அதனால் இது மாதிரி ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கியாச்சு. பட் ஆல்ரெடி வந்து என் பையனுக்கு ஒரு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ட்ரெஸ் குவாலிட்டி வந்தப்போ சூப்பராக இருந்தது. பட் வாஷிங் மிஷினில் போட்டோன்னே இந்த த்ரெட்டெல்லாம் நூலாக இந்த லிண்ட் ஃபார்மேஷன் மாதிரி ஆகுது. இந்த லிண்ட் ரோலர் இருந்தால் நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். ஸோ இதுவும் அது மாதிரி தான் ஆகும்னு நினைக்கிறேன் மிஷின் வாஷ் பண்ணால். இதுவும் ஒரு ஆர்கனைசர் தான். இது வந்து நான் இந்த ஹேங்கிங் டைப்பு, நான் கபோர்டு அந்த டோரில் வந்து மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே இன்னர்ஸ் எல்லாம் வச்சு மாட்டிக்கலான்னு. ஏன்னா ட்ரெஸ்ஸு இன்னர்ஸு எல்லாம் ஒன்றா வச்சு எல்லாம் கச்ச முச்சான்னு ஆகிடுது, அதனால் இது வாங்கிட்டேன். இது வந்து முன்னாடியும் இருக்குது, பேக் சைடும் இருக்குது. பேக் சைடு வந்து இப்படி இருக்குது, ஸ்கொயராக இருக்குது. இது வந்து நேம் ஸ்டிக்கர். இது வந்து என் பையனுக்காக ஆர்டர் பண்ணேன். அவனோட நேம் போட்டு ஒரு 63 பீஸ் ஸ்டிக்கர், அவனோட வாட்டர் பாட்டில் அதிலலாம் வந்து ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த டெமியூவில் வந்து நம்ம திரும்ப ஆர்டர் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி 3 gifts for 0, 6 gifts for 0 அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு பாப்அப் ஆகுது மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்லாம். அது எப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம உள்ளே போய் நமக்கு கிட்ஸ் என்ன வேணும்னு சொல்லிட்டு அதிலே சஜஷன் அவங்க கொடுக்குற அந்த லிஸ்ட் ஆஃப் இதில் தான் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அது எந்த மாதிரி வருதுன்னா, நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ரீசெண்டாக வாங்கியிருக்கோம், நம்மளோட ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, ஸோ அதை பொறுத்து அதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் தான் சஜஷனில் கொடுக்குறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி 3 gifts 6 gifts செலக்ட் பண்ணும்போது அந்த நமக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா வந்து எனக்கு எப்படி காமிச்சதுன்னா, நான் 6 gifts செலக்ட் பண்ணும்போது மினிமம் நான் 25 யூரோக்கு ஷாப்பிங் பண்ணால் அந்த 6 gifts வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த 25 யூரோக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்ல, அதுவுமே லிஸ்ட்டு வந்து அதுதான் கொடுக்குது. நம்மளாக சர்ச் பண்ணி நமக்கு தேவையானது அந்த மாதிரி வாங்க முடியல. அதுவும் நம்ம பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி வச்சோம் அதுக்கு ரிலேட்டடாக தான் வருது. ஸோ அது வந்து நமக்கு தேவையானது இருந்தால் அந்த லிஸ்ட்டில் நம்ம வாங்கலாம். நல்லாயிருக்கும். எனக்கு இப்போ அது காமிச்சிட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி இப்போ நான் 2 பர்ச்சேஸ் பண்ணதுனால எனக்கு காட்டுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸ்க்காகவே ஆர்டர் போடணும்னு மனசு சொல்லுது. ஆனால் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதும் நம்ம தேடி செலக்ட் பண்ணுறது நமக்கு முக்கியமாக தேவைன்னா தானே நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அது நெக்ஸ்ட்டு வந்து எப்போ போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, இது வந்து கிச்சனுக்காக வாங்கியிருக்கேங்க. நம்மளோட கிச்சனில் வந்து இந்த சோப்பு அதெல்லாம் வைக்கிறதுக்காக இது ஸ்டிக்கான் தான் இது. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே வந்து நம்ம டவல் போட்டுக்கலாம், இங்கே சோப் வச்செல்லாம், கீழே வந்து இந்த லிக்விட் கனெக்ட் ஆகிடும். இதை மூவ் பண்ணி கீழே தண்ணியை ஊற்றிடலாம். இது நான் ரொம்ப சூப்பராக இருந்தது, அதனால் இதையும் ஆர்டர் பண்ணேன். ஓகே, இது வந்து என் பையனுக்காக வாங்கினேன். இது ரொம்ப சின்ன சைஸ் தான், ரொம்ப குட்டியாக இருக்கிறது. பேபி கண்ணில் படாமல் விளையாடணும். பர்கர் ஷாப்பு லெகோ. இப்போல்லாம் அவனுக்கு லெகோ ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் அவனுக்கு இது ஒன்று ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி விட்டேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. பர்கர் ஷாப். நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அப்பு வந்து 2 டேஸ்லேயே இந்த பர்கர் ஷாப்பை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டான். நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். பக்கத்தில் அந்த பாட்டிலில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன், அதுவும் நல்லாயிருக்கு. ஹேண்ட் கட்டர். இது வந்து ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு இருந்தேன். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப குட்டியாக சாப் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காக வாங்கினேன். ஓகே, இதில் 3 பிளேட்ஸ் இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரியல, யூஸ் பண்ணணும். இது வந்து பாத்ரூம்க்கு வாங்கினது. ஆக்சுவலி நான் அது பிக்சரில் இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது. இது வந்துட்டு பார்த்தோன்னே அவ்வளோ பிடிக்கல, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இது வந்து ஸ்டிக்கான் தான், ஸோ அதனால் வாங்கினேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மொபைலோடையே தான் உள்ளே போவார். ஸோ அதனால் சரி ஓகே, இதை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, அதோட எனக்கு டிஷ்யூ ஹோல்டர் தேவைப்படுது. அதனால் இது ரெண்டும் சேர்ந்து இருந்தது, அதனால் இது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். ஓகே தான். இது நான் நினச்ச அளவுக்கு இல்லை, பட் இப்படி தானே இருக்கும் பிளாஸ்டிக்னா.
ஸ்டிக்கரு. இது வந்து இந்த கிச்சன்ல ஒட்டுறதுக்காக அந்த ஆவிப்பட்டு அந்த கிச்சன் டைல்ஸ் எல்லாம் ரொம்ப அழுக்காயிடுதுல்ல. ஸோ அதை தேய்ச்சி தேய்ச்சி கழுவ முடியலங்க. ஆல்ரெடி இங்கே எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியிருக்கா. அதெல்லாம் தேய்ச்சி என்னால் பண்ண முடியல. இது ஒட்டிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சி வாங்கியிருக்கேன். பார்க்கலாம், கொஞ்சம் ஒர்க்லோட கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த வீடியோலாம் பண்ணுறதே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணுறேன். ஏன்னா பையனை இந்த டைமில் அவனை தூங்க வச்சுட்டு நான் பண்ணுறேன். அவன் தூங்கலைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இது வீடியோ பண்ணுறது கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குது. ஒரு மாதிரி நல்லா இருக்குது. எனக்கு இதிலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால தான் வந்து இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ஆர்கனைசர் வாங்கினேன். இது வந்து மெட்டல் தான், இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது. இது ஒன்று இது வந்து சைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கும் கரெக்டாக அங்கே இந்த சைஸ் தான் கரெக்டாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து நான் அசம்பிள் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். அசம்பிள் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நானே அசம்பிள் பண்ணிட்டேன். ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் டைட் பண்ணுறதுக்கு ஸ்பேனர் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஐக்கியாவில் ஒரு கபோர்டு வாங்கினோம், அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ கூட கொடுக்கலங்க. அசம்பிள் பண்ணோன்னு க்யூட்டாக இருக்குல்ல. இது ஒன்று வாங்கினேங்க. இது தெரியுதா? இப்படி இருக்குது. தம்ஸ் அப்னு சிம்பிள் போட்டு ஒட்டிக்கிறது. இந்த ஒயரு, சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஏதாச்சும் ஒன்று தொங்க விட்டுக்கலாம். இது எவ்வளோ ஸ்டர்டியாக இருக்குன்னு தெரியாது, பட் பார்க்க க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கினேன். 45 சென்ட். அதனால் ஓகே 45 சென்ட் தானே அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டேன். பேக் ஆஃப் 5 இது. ஃபைனலி கேர்லி திங்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். ஸோ அதனால் வாங்கிட்டேன். ஸோ இதெல்லாம் பிலோ 100 தான். இதில் என்னென்னா வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். டெமியூவில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது நம்மளோட கார்டை நம்ம வந்து அதில் சேவ் பண்ணுறோம்ல. ஏன்னா எங்களுக்கு இது நடந்தது. இப்போ இதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது நம்ம கார்டு சேவ் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் என்ன நினச்சாரு, ஓகே நம்ம அடிக்கடி இப்போ ஆர்டர் போடுறதுனால அது இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாரு. நான் அதுக்கப்புறம் சும்மா அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு எப்போ வந்து ஆட் டு கார்ட், இதில் வந்து விஷ் லிஸ்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி இல்லை. ஸோ ஆட் டு கார்ட் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆட் டு கார்ட்டை நான் கிளிக் பண்ணால் டக்குன்னு அது என்ன ஆகிடுச்சு, ஏன்னா இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது அது ப்ராசஸிங்கில் இருக்குது. அதாவது நம்ம பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம், ப்ராசஸிங்கில் இருக்குது நமக்கு டிஸ்பேச் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கேப்பில் இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம சேவ் பண்ண கார்டில் நம்ம ஆட் டு கார்ட்டுன்னு இந்த ஆப்ஷனை நான் கொடுக்கும்போது இது டைரெக்டாக பேமெண்ட்டே எடுத்துருது. பை நவ் அந்த மாதிரி வந்து போயிருக்கு போல். நான் அதை கவனிக்கல. ஸோ அது வந்துட்டு ரொம்ப தப்பான விஷயம் இவங்க பண்ணுறாங்க. ஸோ டக்குன்னு வந்துட்டு டெபிட் ஆகிடுச்சு, மெசேஜ் வந்தது. அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் போய் அதை கேன்சல் ஐட்டம் கொடுத்து கேன்சல் பண்ணோம். ஸோ கார்டை வந்து நீங்கள் இமீடியட்டாக அதுலேருந்து வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. கார்டை வந்து சேவ் பண்ணி வைக்காதீங்க, அது சேஃப் கிடையாது. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த வீடியோ வந்து ஷாப்பிங் பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்டில் தென் டாட்டா, பை பாய்.